ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் மனடா கடலோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இது ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்தலாம். படத்துடைய ஹீரோ ஒரு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட். இவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். ஹீரோயின் ரெண்டு பேருடைய லைஃப் அப்படியே ஓரளவுக்கு போயிட்டுருக்கும். பார்த்தா ஹீரோயினுக்கு ஒரு பெரிய நோய் இருக்கும். இந்த நோயினால் சீக்கிரமே இறந்துருவார் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படும். இன்னொரு ஹீரோயின் என்ட்ராவாங்க. அவங்களும் நம்ம ஹீரோவை லவ் பண்ணுவாங்க. இப்போ இறுதியில் ஹீரோயினை காப்பாற்றினாங்களா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய ஒன்லைன். இந்த படத்தோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இவங்க ஹீரோயினுடைய அந்த லவ் போர்ஷன் ஓரளவுக்கு காமிச்சிருக்காங்க. படத்தில் நடித்த எல்லாருமே ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்தோடைய மியூசிக் நல்லா இருக்குது. சினிமோட்டோகிராஃபிக் ஓரளவுக்கு நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. படத்தோட தமிழ் டப்புடு வாய்ஸ் நல்லாவே வந்திருக்கு. மற்றபடி இந்த படத்தில் பெரிய ப்ளஸ்ஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தோடைய மைனஸ் தான் அதிகம். ஏன்னா இந்த கதையே ஃபஸ்ட்டு பார்த்து பழக்கப்பட்ட கதை தான். அந்த கதையை அவங்க எடுத்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி சொன்ன ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சொதப்பிட்டாங்க. நிறைய சீன்ஸ் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. அந்தளவுக்கு ஹைப் மூவ்மெண்ட் ஏற்படுத்தலை. ஒரு ஃபீல் குட் மூவினா நமக்கு அந்த ஒரு எமோஷனல் டச் ஆகணும். ஆனால் இங்கே எதுவுமே இல்லை. அதேமாரி ஹீரோயின் இந்த மூணு, அதாவது ஒரு ஹீரோ ரெண்டு ஹீரோயின், இவங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அந்த லவ் போர்ஷனுமே அந்தளவுக்கு இவங்க கொண்டு வரல. படத்தில் இவங்க எந்த ஒரு கேரக்டருமே நீட்டாக எழுதவே இல்லை. எல்லா கேரக்டரும் அப்படி ஏனேதவனு தான் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் படம் பார்க்கவே போர் அடிக்குது. அது கிளைமேக்ஸ் அதே மாதிரி தான். ஒரு தேவையில்லாமல் ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துட்டாங்க. இன்னமும் கொஞ்சம் மெனக்கெட்டு எழுதியிருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுது. இந்த படத்தை ஃபேமிலி பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மொத்தம் இந்த படம் அப்படி சூப்பராக இருக்கலாம். இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நாங்கள் சொல்கிறோம். ஓகே, இதேமாரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.